ஹாய் வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 3 நாளைக்கு முன்னாடி எப்படி போடணும் அப்படியே திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. அப்படி தான் இருந்தேன். இன்னைக்கு சண்டே அதுவும் சவாரி எடுத்துட்டேன். திருப்பதிலேருந்து இன்னைக்கு நேற்று தான் வந்தேன், நேற்று சாயங்காலம் தான் வந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு சண்டே ஒரு நாள் ஓட்டலாம் அப்படின்ட்டு ரைடு எடுத்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகுது. 3:06 வந்துட்டுங்களா, 3:06 ஆகுது. ஆல்ரெடி என் மச்சான் கேஸ் போட்டான், ஆட்டோவுக்கு நேற்று போட்டு வச்சுட்டான். நான் சொன்னேன் கேஸ் போட்டு மச்சான்ட்டு போட்டு வச்சுட்டான். இன்னைக்கு கரெக்டாக இன்னைக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ்னு பார்க்கலாம். அதே சண்டே டயர்டாக இருக்க ஓடவே ஃபுல் டே ஓட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபுல் டே ஓட்ட முடிஞ்சா ஓட்டுவேன். பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க நேப்பேர் பிரிட்ஜில். பார்க்கலாம். ரைடு வரல இன்னும். ஆல்ரெடி கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு போய் வரதுல கிட்டத்தட்ட 3 செல்லு ஈஸி பண்ண வேண்டியது ஆகிடுச்சு. ரேப்பிடோ எப்போ ஈஸி பண்ணேன், ஓலா எல்லாத்தையும் ஈஸி பண்ண நிலைமை ஆகிவிட்டது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்க ரைடு வருதானே. ஹாய் மக்களே கிட்டத்தட்ட வந்து 10 நிமிஷம் ஆகுது. 3:06க்கு வந்தோம். இது வரைக்கும் ஒரு ரைடு இருக்குது சேப்பாக்கத்தில். சென்ட்ரலில் வந்து 4 மணிக்கு தான் ட்ரெயின், 4:20 தான் ட்ரெயின். அதனால் சேப்பாக்கத்தில் வெயிட் பண்ணி சவாரி வரும்னு பார்த்தா வரவே இல்லை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். காத்திருன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு சவாரி கூட அடிக்கலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மக்களே ஃபர்ஸ்ட் ரைடு வந்துச்சு. கோயம்பேடு போயிட்டுருக்கோம். பார்க்க ரைடு எடுத்துட்டு கோயம்பேடு போகிறோம். மக்களே அதாவது அது ட்ரா பண்ணிவிட்டேன். அது கோயம்பேடில் அமைஞ்சிக்காரு, அதாவது ஸ்கை வாக்கு ட்ரா பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பி 2வது பிக்கப் வந்திருக்கேன். பார்க்கலாம் எங்கன்ட்டு, இது எங்கன்னு தெரியல. அதுக்கு வந்து 206 ரூபா வந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:45 ஆகுது. பார்க்கலாம் வெயிட் பண்ணி அடுத்த சவாரிக்கு. இப்போ வந்து அடுத்த சவாரியும் வந்துட்டோம். இன்னும் கஸ்டமர் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. லாஸ்ட் சவாரி பார்த்தீங்கன்னா புளியாந்தோப்பு ட்ராப் பண்ணோம். அதுக்கப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. 165 ரூபா வந்துச்சு. நெக்ஸ்ட் சவாரிக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு அமைஞ்சிக்கார போயிட்டு வந்து திரும்பி ஒரு சவாரி எடுத்துகிட்டு வந்து ஃபோன் பண்ணோம். அதுக்கப்புறம் கீழ்ப்பாக்கம் போயிட்டு கீழ்ப்பாக்கத்துலேருந்து அடியில் எதுவும் சென்ட்ரல் போயிட்டோம். சென்ட்ரல்லேருந்து ஒரு லோக்கல் சவாரி போயிட்டு சென்ட்ரல்லேருந்து திரும்பி வந்து சென்ட்ரலுக்கு வந்து சென்ட்ரல்லேருந்து திரும்பி சிஐடி நகர் போனேன். சிஐடி நகர்லேருந்து இப்போ கோபாலபுரம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 880 ரூபா ஓட்டிருக்கேன் மக்கள் இது வரைக்கும் ஏர்னிங்ஸு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி ஆகுது. ஏன்னா நான் வீடியோ எடுக்க முடியல, டக்குன்னு சவாரி வந்துச்சுங்களா, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதேமாரி யூனிஃபார்ம் நீங்கள் சில பல பிரச்சனைலாம் எட்டுன்னு வர முடியல. இருக்குது யூனிஃபார்ம் கீஞ்சி போச்சுங்களா, அதை போட முடியல. அதனால் எட்டுன்னு வர முடியல. கம்பல்சரி யூனிஃபார்ம் போட்டே ஆகணும். அப்புறம் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்தில் இருக்கும். அதாவது நடிகர் வீட்டில் இருக்கும் தெரியுமா, என்ன சொல்கிறது, அது பேர் வர மாட்டேங்குது, போயஸ் கார்டன். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கேன். இதுதான் போயஸ் கார்டன். இவ்வளோ தான் சந்தூரில் கட்டுறாங்க வீடுங்களாம் தெரிஞ்சுங்களா, ப்ளூ கலர் ஷீட். இதெல்லாம் இது ஃபுல்லாகவே போயஸ் கார்டன் தான் வரும். நம்ம அந்த ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். இன்னும் சவாரி வரல. அடுத்த சவாரிக்காக வெயிட் பண்ணுறோம். ஒரு 880 ரூபா ஓட்டிருக்கு இது வரைக்கும் மக்கள் தெரியுங்களா. பரவாயில்ல, இன்றைக்கி சண்டே அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல சவாரி தான் அமையுது. தூக்கம் இல்லை, கண்ணெலாம் எடுத்துகிட்டு நான் ஒரு வாரம் சரியாக தூங்கி ஆகுது. அதனால் வண்டி ஓட்டவே முடியலையா, அதில் ஒரு டீ போடுவேன். மக்களே பார்த்து லாஸ்ட் சவாரி பார்த்தா சென்ட்ரல் வந்துட்டு போகிறோம். செம்ம டிராஃபிக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 5:20க்கு நம்ம வந்தோம். 5:45 ஆகுது. இப்போ தான் போகிறோம். இது வரைக்கும் இப்போ வந்து 120 ரூபா வந்தேன். ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் இப்போ இது வரைக்கும் 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டேன். 5:30 ஆகுது, அது 5:45 ஆகுது. 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டேன் மக்களே. நம்ம காலையிலேயே 5:45க்கு 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டோம். பெரிய விஷயம். சண்டே அதுவும் 1000 ரூபாய் காலையில் ஏர்ன் பண்ணிட்டோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம விட்டுட்டு திரும்பி சேப்பாக்கம் போகிறோம். ஏன்னு கேட்டால் சென்டரில் செம்ம டிராஃபிக்காக இருக்குது, எங்கேயுமே நிற்க முடியாதா. அதெல்லாம் நம்ம சேப்பாக்கம் போயிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணலாம். அதேமாதிரி இப்போ தான் நம்ம சேனல் குறைங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுக்குறோம். கமெண்ட் பண்ணுற எல்லா நண்பருக்கும் நன்றி. அதேமாரி இப்போ தான் நம்ம 1000 rupees ஏர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஏர்னிங்ஸ் ஃபுல்லாக, அதாவது நீங்கள் ஃபுல்லாக ஓட்ட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மறுபடியும் ஊருக்கு போகிறதால உடம்பு டயர்ட் ஆகிடும். ஒரு 9 மணி வரைக்கும் ஓட்டிட்டு எவ்வளோ ஏர்னிங்ஸ்னு பார்க்கலாம் மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஓட்டால் நாளைக்கு இன்றைக்கி தூங்க முடியாது. தூங்கிட்டு வண்டி சவாரி வர எடுக்கணும் நாளைக்கு வேறு ஊருக்கு வர போனோமா, அதனால் நாளைக்கு வண்டி ஓட்ட முடியாது. இன்றைக்கி 9 மணியோட முடிச்சுட்டு இன்றைக்கி சண்டே சாப்பிட்டு இந்த தூங்கலாம். வாங்க நெக்ஸ்ட் சவாரி எப்போ வருதுன்னு பார்க்கலாம். திரும்பி சவாரி அடிச்சிருக்கு, எங்கன்னே தெரியல. கஸ்டமர் வரான்ட்டு நாளை காணோம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தவங்க சீக்கிரம் வந்துடுறாங்க, ஒருத்தவங்க வரவே மாட்டுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் டென்ஷன் ஆகுது. ஏன்னா 1.5 முடிய போகுது. எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. புக் பண்ணிட்டேன், வரேன் நான் இப்போ அதை வந்துடுவோம்ப்பா, சந்தூரில் இருக்கிறேன் நாங்கள். சரி வெயிட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க, நாளை காணோம். காத்திருன்ற மாதிரி போயிடுது. வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், அவர் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இல்லை வரல இன்னும். இதோட சேர்த்து 1020 ரூபா ஏர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் சவாரியே இல்லையா, இப்போதான் லாஸ்ட்டு ஒரு சவாரி அடிச்சிருக்கு, எங்கன்னே தெரியல.
சவாரி பார்த்தீங்கன்னா நம்ம தேனாம்பேட்டை வந்திருக்கோம். 140 ரூபா வந்துச்சு, சாரி 130 ரூபா வந்துச்சு, 140 ரூபா போட்டுருக்காங்க. தேனாம்பேட்டை டிஎம்எஸ் தாண்டி நம்ம டிஎம்கே ஆஃபீஸ் இருக்கான்னு தாண்டி நிற்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆஃபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகிடுச்சு. இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 1140 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். சாரி 1180 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது சண்டே. சாரி மெரினா பீச் அடிச்சது உட்காரவே இல்லை, போய் விட்டது. அதனால் இது வரைக்கும் 1180 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். 6 மணி ஆகுது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. 6:03 ஆகுது, 6 மணி, 1180 ரூபா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தேனாம்பேட்டில் இருந்தோம். தேனாம்பேட்டிலேருந்து மாதாவரம் போனோம் 280 ரூபா. அப்புறம் மாதாவரத்துலேருந்து திரும்பி சென்ட்ரல் வந்து சென்ட்ரல்லேருந்து இப்போ திரும்பி சேப்பாக்கம் போகிறோம். ஆக மொத்தம் எனக்கு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1640 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன் மக்கள் இது வரைக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:20 ஆகுது. இதுக்கப்புறம் போயிட்டு சவாரி எடுக்க மாட்டேன், ஏன்னா கண்ணுலாம் ரெட்டாக இருக்குது தெரியுதுங்களா. செம தூக்கம் வருது, அதே கண்ணெல்லாம் கலங்குது. அப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட தூங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. ஏன்னா ஊர் ட்ராவலு, பஸ்ஸு ட்ராவலு, டயர்டு. சரி நேற்று வந்து 10 மணிக்கு வந்தேன். 10 மணிக்கு வந்துட்டு திரும்பி தூங்கி திரும்பி 2 மணிக்கு வந்துச்சு. 2:30க்கு அப்புறம் வந்து ஒரு 3 மணிக்கு சவாரி எடுத்துன்னு சுற்றுறதுக்குள்ளே போதும் ஆகி போச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். இன்றைக்கி எவ்வளோ ஈவினிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1640 மக்கள் டைம் பார்த்தா 7 ஆகுது.